ராமானுஜதயா பாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहदधतिधराणि ऋणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये भूतं सहस्र महदाव्यपस्तनाद श्रीभक्तिसारकुलसेकर योगिवान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमृत्यान् श्रीमत्पराङ्कुशमुनि प्रणतोऽस्मि नित्यम् नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं वन्दे नन्दाद्भुत ऐश्वर्यम् श्री चैतन्य महाप्रभु नीचोपि यत्प्रसादात् लभते நீச்சர்களை கூட திருத்தக்கூடியதான ஒரு சக்தி படைத்தவர்கள் நம்முடைய ஆச்சாரிய புருஷர். எப்பேற்பட்ட மகான் நீசனாக இருந்தாலும் இந்த சைத்தன்ய மகாபிரபுடைய திருவடியில விழுந்தாச்சுன்னா அந்த நீசத்தன்மை அழிஞ்சு போயிடுமா. அந்த ஸ்ரத்தையோட விழணுமா. இவர் மகானுபாவர், இவர் மகாத்மா, இவருடைய திருவடிகள்ல விழுந்துட்டோம்னா நிச்சயமா நம்முடைய பாவங்கள் நசிஞ்சு போகும், நம்முடைய கெட்ட எண்ணங்கள் அழிஞ்சு போகும்னு விழணும். நீஜோபி எப்பிரசாதாசியாது பக்தி சாஸ்திர பிரவர்த்தக. இந்த பக்தி ஒண்ணுதான் நிரந்தரமாக. அந்த பகவான் இந்த ஜீவர்களுக்கு பக்தின்ற ஒரு தனத்தை கொடுத்திருக்கான். இந்த தனத்தை அவன் கொடுத்திருக்கான். நம்முடைய பிரயத்னத்தினால அவன் கொடுத்த இந்த பக்தியை அவன் ஆசைப்படும்படியா அனுபவிக்கான். அதுதான் உத்தமமான ஒரு காரியம். இந்த ஜீவர்கள் எத்தனை காரியங்கள் பண்ணாலும் மனசு சாந்தி கிடையாது. இந்த ஜீவர்களுக்கு ஒரே சாந்தி, ஒரே புகலிடம் பக்தி மட்டும்தான். அது எந்த யுகமாவானா இருக்கட்டும், சின்ன வயசா இருக்கட்டும், எவ்வளவு வயசா இருக்கட்டும், வயசான விருத்த காலமா இருக்கட்டும், எந்த காலமா இருந்தாலும் ஒரே ஆசிரியம் நமக்கெல்லாம் பக்தி ஒண்ணுதான். இந்த பக்தி ஒண்ணுதான் சாஸ்வதமானது, மாறாதது, வளரக்கூடியது, நிரந்தரமான ஆனந்தத்தை தரக்கூடியதான சக்தி படைத்தது. அந்த பக்தி முக்கியமாக குரு கிருபையினால மட்டுமே லபிக்கின்றது. அந்த பக்திக்காக குருவுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணியே ஆகணும். அந்த குருவே சிரேஷ்டமானவர் நம்பித்தான் ஆகணும். அந்த குரு சொல்ற வார்த்தையை கேட்டுத்தான் ஆகணும். ஏன்னா இந்த பக்தின்ற பெரிய ஒரு தனத்தை நமக்கு புரிய வச்சு, இந்த பக்தியினால நமக்கும் ஆனந்தத்தை கொடுத்து, நம்முடைய சந்ததிகளும் ஆனந்தமா இருக்கும்படியான ஒரு காரியத்தை செஞ்சு எல்லா விதமான பாவங்களையும் நாசம் பண்ண இருக்கிறார்னா அவர் சொல்றதை கேட்கறது ஒரு நாளும் ஒரு தவறும் கிடையாது. கேட்டே ஆகணும். இது நம்முடைய கர்மம். அது நல்லதோ கெட்டதோ அவ என்ன சொல்றாளோ அதற்கு மேல அதுல சிந்தன மன்றத்துக்கான அவசியமே கிடையாது. அவர்கள் சொல்றதை அப்படியே கேட்டு கிளிப்பிள்ளைகளோடு ஒரு குரங்காட்டி இருக்கான், ஆடுறாராமான்னு சொல்லி அந்த குச்சியை வச்சு குரங்கு ஆடினான்னு, அந்த குரங்கு ஆடுற வரைக்கும் அதுக்கு குச்சி ஆட மாட்டேன்னு சொல்லிட்டுனா அதுக்கு கஷ்டம். ஆனா அவன் சுயநலத்துக்காக அந்த குரங்கு ஆட்டை வைக்கிறான். ஆனா குரு எந்த காரணத்தை கொண்டும் தன் சுயநலத்துக்காக யாரையும் ஆட்டி வைக்க வேண்டிய அவசியமே அவளுக்கு கிடையாது. என்ன அவசியம் இருக்கு அவளுக்கு? யாருமே இல்லைனாலும் லோகமே இன்னாலும் ஜீவிக்கக்கூடியதான சக்தி படைத்தவர்கள். உலகமே இல்லை, பூமியே கிடையாதுன்னா எல்லாருமே வாழ முடியுமா? நிச்சயமா பூமின்ற ஒன்று ஆசிரியம் இருக்கு. ஆனா சத்குருக்களுக்கு, ஆச்சாரிய புருஷாளுக்கு பூமின்ற ஒண்ணு இல்லாமலே கூட வாழ முடியும். யாருமே இல்லை, ஒரே ஒரு மனுஷர் அவர் மட்டும்தான் இருக்கும், அப்பொழுதும் அவரால் ஜீவிக்க முடியும்.
ஆகாரமே இல்லைனாலும் வாழ முடியும், பிராணவாயுவே இல்லைனாலும் ஜீவிக்க முடியும். அவர்களால நினைச்சா எது இருந்தாலும் எது இல்லைனாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த பூலோகமும் மேலோகமும் நரகலோகத்திலேயே போய் நின்று கூட அந்த நரக வேதனையை மாற்றக்கூடிய சக்தி ஆச்சாரிய புருஷாலு சத்தியமாக உண்டு. அந்த ஆச்சாரிய புருஷாலுடைய பலம், அவளுடைய திருவடி தூளி, இது ஒண்ணுதான் நம்முடைய நிரந்தரமான சக்தி. இது யாரும் நம்ம இடத்துல கொள்ளையடிச்சு போக முடியாது. நம்முடைய புத்தியை யாராவது ஏமாத்திடலாம், மனத்தை ஏமாத்திடலாம், நம்முடைய மனசே நம்மளை ஏமாத்திடலாம். நம்ம இடத்துல இருக்க தனத்தை யாராவது கொள்ளையடிச்சுன்னு காட்டலாம், நம்ம இடத்துல இருக்க சரீரத்தை யாராவது கஷ்டப்படுத்தலாம், கையை வைக்கலாம், காலை வைக்கலாம். ஆனா இந்த ஆச்சாருடைய திருவடி தூளி, அந்த திருவடி பலம் இருக்க இதை கொள்ளையடிக்கக்கூடிய சக்தி யம தர்மராஜாவுக்கு கூட கிடையாது. ஏன்னா எல்லாரும் அடங்கிறது அந்த யம தர்மராஜாவின் இடத்துலதான். ஆனா அந்த யம தர்மராஜாவும் பக்தாளுடைய திருவடி தூளில அடங்கி போயிடுச்சு. அத்தனை சிரேஷ்டமானவர்கள் பாகவத புருஷர்கள், ஆச்சாரியன், மகோத்மாக்கள், அந்த மகோன்னதமார்களுடைய கிருபை ஒண்ணுதான், கிருபை ஒண்ணுதான், கிருபை ஒண்ணுதான் வழிகாட்டது. அது ஒண்ணுதான் வழிகாட்ட முடியும். அப்படி ஒரு ஆச்சாரிய புருஷர் தான் கிருஷ்ண சைத்தன்யம் மகாத்மர். நிஜமாவே கிருஷ்ண சைத்தன்யம் சொல்லும்போது ஒரு காம்பீரியம் உண்டு, ஒரு தைரியம் உண்டு, ஒரு அசாத்தியமான நாம சங்கீர்த்தம் பலம் வந்து. அப்படி சொல்லணும் நாமம், ஏதோ சும்மா அப்படின்னு முனகப்படாது. இந்த பிரச்சனை வந்தா முனகிறா மாதிரி இந்த குழந்தைகள்லாம் காலையில் ஒரு ஈன சொல்றோம்னு அழுது. நாம ஸ்மரணம் பண்ணணும், நாம ஜபம் பண்ணணும். அப்படி ஹிருதயத்திலே மதம் பிடிச்ச யானை மாதிரி ஓடும். யானைக்கு மதம் பிடிச்சு அடக்க முடியாது, அதுவா தன்னைத்தானே அதை அடக்கவும் முடியாது, அடுத்தவாள் அடக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நாம ஜபம். சரியா சொல்லணும்னா இன்னும் காலம் ஓடுறதோன்னு நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ காலம் ஓடுறது. பிறந்துட்டோம், வளர்ந்துட்டே இருக்கும், வயசாகிட்டே இருக்கு. யாரும் நிறுத்த முடியறது? அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ பந்துவோ நம்ம இடத்துல இருக்க தனமோ ஏதாவது ஒண்ணு கட்டுப்படுத்த முடியாது. அந்த காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம மனசோ, நம்ம இந்திரியங்களோ, நம்முடைய புத்தி பலமோ இந்த காலத்தை கட்டுப்படுத்த முடியலையே. யாருக்கும் அடங்கிறது இல்லை காலம். நமக்கு பிடிக்கிறதோ இல்லை, நமக்கு வந்து வளர்ந்துதான் ஆகும். நமக்கு பிடிக்கிறதோ இல்லை, நமக்கு வயசு ஆகித்தான் ஆகும். நமக்கு பிடிக்கிறதோ இல்லை, ஒரு நாள் சரீரம் இல்லாம போய்த்தான் ஆகும். இது நிச்சயம். இது யாரும் மாற்றக்கூடிய சக்தியே கிடையாது. இந்த காலத்துல எல்லாரும் கட்டுப்பட்டவர்கள். பகவானே ஸ்வயம் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாலும் அவனுக்கும் காலம் ஒண்ணு இந்த இடத்துல வந்தாச்சு. இந்த காலத்தை மாற்ற முடியாது, ஓடிட்டு இருக்கணும். கட்டுப்படுத்த முடியாத ஒரு வேகத்தை, அப்படி ஒரு நாம ஜபம். 5 பேர் சொல்லிட்டா, அம்மா சொல்லிட்டா, அப்பா சொல்லிட்டா, பந்துக்கள் சொல்லிட்டா, தெரிஞ்சவா சொல்லிட்டா, கொஞ்சம் கொஞ்சமா பின் வாங்கணும்னா அவ்வளவு தூரம் நாம ஜபத்தை ஸ்ரத்த அவ்வளவுதான் இருக்கு. நாம ஜபத்திற்கு அசாத்தியமான ஸ்ரத்த மதம் பிடிச்ச யானை போல ஓடணும். ஒரு செடி நட்டாச்சுன்னா வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கணும், அதை நிறுத்த முடியாது. நாடு வளர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு கால் உடச்சு விட்டவன் சைட்ல வளர்ற வேணும், எப்படியோ வளர்ந்து முளைச்சு வரும். அந்த மழையில சாஞ்சு விழுந்து விடுத்தனா கூட ஏதோ ஒரு வேரடி மூலையில ஒட்டிட்டு இருந்தா அந்த வேருடைய பலத்தை கொண்டு எங்கேயாவது ஓரத்தில் களமளிக்கிறது. என்ன ஆனாலும் சரி, இந்த நாம ஜபம் மட்டும் விலகி போயிடவே கூடாது. இது ஒண்ணுதான் சாஸ்திரமா. கல்யாணம் நடக்கட்டும், குழந்தைகள் ஆகட்டும், தனம் வரட்டும், தனம் போகட்டும், இருக்கிறவா கிளம்பட்டும், புதுசா யாராவது வரட்டும், பந்துக்கள் வரட்டும், பந்துக்கள் போகட்டும், என்ன வேணா நடக்கட்டும். உலகத்துடைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு க்ஷணத்துக்கும் என்ன வேணா மாறிட்டு போகட்டும், எது வேணா மாறும். நம்முடைய நாம ஜபம் ஒண்ணு மட்டும் மாறலாம். இந்தியன் எல்லாம் பலமிழந்து போகட்டும், சரீரத்துல சுத்தமே பலமே இல்லாமலே போகட்டும், அப்ப கூட இந்த நாம ஜபம் ஒண்ணு விடவே கூடாது. இது ஒண்ணுதான் நம்முடைய தேவை. மத்த எல்லாம் பண்ணும் யார் வேணா சொன்னா இந்த நாம ஜபம் தேவை. சைத்தன்ய மகாபிரபு அப்படி ஒரு நாம ஜபத்துல கலைக்கிறா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த ஒரு ஹரே ஒரு ராமா ஒரு கிருஷ்ணா சொல்லும் போது ஹிருதயமெல்லாம் அப்படி பல ஜபிக்கும். வெறும் சப்தம் இல்லை, சைத்தன்ய மகாபிரபு இந்த அந்தராத்மா துடிக்கும். ஹரே ராம ராம ஹரே ஹரே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உடம்பு ஒரு ஆட்டம் ஆடிடும். அவருக்கு அதே ஒரு வராக ஆவேசம் வந்தா, நிசும்ஹ ஆவேசம் வந்த மாதிரி உடம்பு கடற்கடன் ஆடி நிற்கும்.
முகத்துல ஒரு காம்பீரியம், ஒரு பலம், ஒரு தேஜஸ், ஒரு நாமசங்கியோ ஓடணும். உட்கார்ந்தாலும் நின்னாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் என்ன பண்ணாலும் இந்த சரீரம் நாமஜபம் சொல்லியே ஆகணும். மகாபிரபு அப்படி ஒரு நாமஜபம் ஏன் பண்ண முடியாது? எல்லாராலையும் முடியும். சத்தியமா எல்லாராலையும் அப்படி ஒரு நாமஜபம் பண்ண முடியும். சந்தேகமே வேண்டாம். சைத்தன்ய மகாபிரபு என்ன ஒரு நாமஜபம் பண்ணாரோ அதே நாமஜபத்தை நம்மாலையும் பண்ண முடியும். நம்மளால பண்ண முடியாத சொல்லிட்டே போயிருக்க மாட்டேன். நமக்கு அந்த அருகத்தை இல்லை. அவர்களை போல் நம்மால் நாமஜபம் பண்ண முடியாதுன்னா அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு சின்ன குழந்தை இடத்த போய் சாம்பத்திய விஷயத்த சொன்னா கேட்டுக்குமே ஒழிய அது சாம்பத்தியம் நடத்தக்கூடிய சக்தி அதுக்கு உண்டா? சாம்பத்திய விஷயம் உணரக்கூடிய பலம் அதுக்கு உண்டா? அப்ப அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அந்த பக்குவப்பட்டவர்கள் சொல்றோம். நமக்கு இத்தனையும் சொல்லி வச்சிருக்கா, நாமஜபம் பண்ணுங்கோ. கலியுக தர்மம் ஹரே ராம ஹரே ராம ஹரே நாமைவ கேவலம் கலவு நாஸ்தியேவ நாஸ்தியேவ கதிரன்யதா. ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணுதான், ஹரிநாமம் ஒண்ணு மட்டும்தான். கலியுகத்துல வேற கதி கிடையாது, வேற கதி கிடையாது, வேற கதி கிடையவே கிடையாது. இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. நம்மால பண்ண முடியும்ன்ற ஒரு காரணத்தினாலதானே. பாகவதம், நாராயணன், ராமாயணம், பஜகோவிந்தம், விஷ்ணு சகஸ்ரநாமம், பகவத்கீதை இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாதுன்னா சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பயும் சொல்லி நம்மாலையும் முடியும், நம்மாலையும் அனுபவிக்க இயலும்ன்ற காரணத்தினால தானே சொல்லி வச்சு. அந்த திடம், அந்த வைராக்கியம், அந்த ஆசை, அந்த ஸ்ரத்த, அந்த விடாமுயற்சி நாமஜபத்துல. நாமஜபம் வளர்ந்துட்டே இருக்கணும். ஒரு விஷயம் நாமஜபம் பண்றோம், ஒரு காரியம் நடந்துருத்தா இன்னும் அதிகமான நாமஜபம் பண்ணலாம். ஒரு அனுபவம் கிடைத்தா இன்னும் அதிகமான நாமஜபம் பண்ணலாம். ஏதாவது ஒரு குழப்பம் வந்தால் இன்னும் அதிகமான நாமஜபம் பண்ணலாம். அதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இந்த நாமஜபமானது அதிகமாகணும். அது ஆனந்தமா இருக்கட்டும், இல்லாட்டி லோகாயுதமான துன்பமா இருக்கட்டும், புரியாத பிரச்சனையா இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், அது என்னவா வேணா இது இருக்கட்டும். ஆனா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த நாமஜபம் விருத்தி ஆண்டே இருக்கணும். விதத்தம் விசேஷமா இருக்கட்டும், யார் வேணா வரட்டும், என்ன வேணா இருக்கட்டும். மழைக்காலம், பனிக்காலம் வளர்ந்துட்டே இருக்கணும், வளர்ந்துட்டே இருக்கணும். கட்டம் வளர்றோம் மாதிரி நாம ஜபம் இது வளர்ந்தே ஆகும். இதுக்குதான் நம்ம பெரிய அத்தனை பேர் இவ்வளவு பாடுபட்டிருக்கா. சைத்தன்ய மகாபிரபு அப்படி ஒரு நாமஜபம் பண்ற. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ஆடுறார், உதிக்கிறார், பாடுறார், தன்னம் மறக்கிறார். அவர் சன்சாரியா இருக்கும் போது அதே நாமஜபம் தான், சன்னியாசியான பிறகும் அதே நாமஜபம் தான். எந்த காரணத்தை கொண்டு சைத்தன்ய மகாபிரபுடைய நாமஜபமானது குறையவே இல்லை, விருத்தி ஆயிண்டே இருந்தது, விருத்தி ஆயிண்டே இருந்தது. அப்படி சிரேஷ்டமா நாமஜபம் பண்ணிட்டு விருந்தாவனம் போகணும்னு ஓடி வந்துட்டான். பின்னாடியே நித்யானந்தர் போன்றவளா தேடி கண்டுபிடிச்சுட்டான். ஒரு இடத்துல பார்த்தா பரம சந்தோஷமா இருக்கு. உடனே சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நீங்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் தான், நல்ல காரியம் தான், உத்தமமான காரியம் தான். நம்ம பிருந்தாவனம் போகல, நான் போய் ஜெகநாத கஷேத்திரம் போகணும்னு சொல்லி பகவானுடைய கட்டளை. நான் சாந்திபுரம் போய் அத்வைதாச்சாரியால பார்க்கணும்னு பகவானுடைய கட்டளை. அதனால அங்க போகணும் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாருக்கும் பரம சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு ராத்திரி அங்க தங்கினான். அடுத்த நாள் காத்தா அப்படி பார்த்தா அப்படி அலையிறாள். அந்த ராட தேசத்துக்குள்ள நான் வந்துட்டேன். அங்க பக்தி இல்லை, நாம ஜபம் இல்லை, எங்கேயும் மதுரத்வனி கேட்கல. ஹரிநாம சங்கீர்த்தம் தானே மதுரத்வனி. ஹரிநாம சங்கீர்த்தனம் மதுரமான தேச கால வர்த்தமான நியமங்கள் எதுவும் இல்லாத ஒண்ணு இந்த நாமத்துக்கு. தயவத்தையும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கைக்காக, உங்களுடைய பாவம் நாசமாவதற்காக, உங்களுடையதான துன்பம் அழிஞ்சு போவதற்காக, உங்களுடைய ஆனந்தம் விருத்தியாக வேறனும் கிடையாது. எல்லாரும் இதுக்குதான் இவ்வளவு பிரயத்னம் பண்றோம். ஆட்டில் இருக்க பிரச்சனைகள் தீரணும், குழந்தைகளுடைய புத்தி சரியாகணும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியா இருக்கணும், செய்யக்கூடிய காரியங்கள் உத்தமமான காரியங்களா இருக்கணும், இந்த காரியங்களுடைய பிரயோஜனம் உத்தமமா இருக்கணும். இவ்வளவுதானே. ஒவ்வொரு நாளும் இதேதான பிரயத்னம். இந்த பிரயத்தனம் எல்லாம் நாமஜபம் ஒண்ணு நாள் சத்தியமாக மாற்ற முடியும். இந்த நாமஜபம் அவ்வளவு விசேஷமானது. பெரிய ஒரு ஆயுதம் உங்ககிட்ட கிடைச்சிருக்கு, பெரிய ஒரு ஆயுதம். எல்லா விதமான தடைகளை உடச்சி எரிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு ஆயுதம். உடச்சி எரிய முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பாபமா இருக்கட்டும், அதெல்லாம் உடச்சி எரியக்கூடியதான ஒரு சக்தி இந்த நாமஜபம். அப்படி ஒரு ஆயுதம். பலமே இல்லாத சரீரமா இருந்தால் நாமஜபம் பண்ண சாதாரணமா பலம் வந்துடும். மந்த புத்தி உடையவனாகவே இருந்தாலும் நாமஜபம் பண்ண புத்திசாலித்தனம் தானா வந்து.
வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட நாமஜபம்னா வாழ்க்கை வாழக்கூடியதான தன்மை புரிஞ்சுது. எல்லா சந்தர்ப்பத்தின் தோல்வியே அடைஞ்சிருக்கவாளா இருந்தால் நாமஜபம்னா எல்லா சந்தர்ப்பத்திலும் ஜெயிக்கக்கூடியதான பலம் கிடைக்கும். அவ்வளவு சிரேஷ்டமானது இந்த நாமஜபம். வாழ்க்கையே திருநாளும் உலகத்தை வாழ முடியும் நாமஜபத்தின் காரணம் கொண்டு. அந்த மாதிரி ஒரு நாமஜபம் பண்றார் சைத்தன்ய மகாபிரபு. அந்த தேசத்துல நாமஜபம் இல்லை. உடனே கதை அழகா என்னடா அது நாமஜபம் இல்லாம ஒரு தேசமா அப்படின்னா கொஞ்ச தூரத்துல பார்த்த மாடு மேய்க்கிற சிறுவர்கள் எல்லா கம்பளி எல்லாம் போட்டு கையில ஒரு குச்சி எல்லாம் வச்சு தலையில ஒரு முண்டாசம் எல்லாம் கட்டிட்டு அப்படி என்ன கொழுக்கு முழுக்க மாடுகளை மேய்க்கிறான். இதற்கு பார்த்தோன்னு பரம குஷியா கோபாலர்கள் எப்ப பார்த்தாலும் மாடு மேய்க்கிறது தான். அது கலியுகமா இருக்கட்டும், கிருத்தயுகமா இருக்கட்டும், திரேதாயுகமா இருக்கட்டும், துவாபரயுகமா இருக்கட்டும், எல்லாமே மாடு மேய்க்கிற சிறுவர்கள் தான். அந்த சிறுவர்களை பார்த்து அப்படி முழிச்சு பார்க்கிறோம். சைத்தன்ய மகாபிரபு மனசுக்கு ஒரு ஆசை, இந்த குழந்தைகளாவது நாமஜபம் பண்ணா நல்லா இருக்கும். இந்த குழந்தைகள் நாமஜபம் பண்ணா அது உலகம் முழுக்க பரவணும். இந்த குழந்தைகள்னால லோகத்துல ஒரு திருஷ்டம் உண்டாகணும். இந்த தேசத்துல இந்த குழந்தைகள் மூலமா ஒரு புரட்சி பண்ணுவோம். ஏன்னா அந்த குழந்தைகளுடைய பலம் அவ்வளவு சிரேஷ்டம். இந்த குழந்தைகளுடையதான சக்தி நிஜமா சொல்ல பெரியவா எல்லாரும் இந்த சக்தியை வீணடிச்சுடுறான். இல்லாட்டி அதை உபயோகப்படுத்த விடாம பண்ணிடுறான். ரெண்டுதான் பண்ணிட்டு இருக்க பெரியவா. கூடுமான வரைக்கும் குழந்தைகளுடைய சக்தியை குழந்தைகளும் பெரியவாளும் எவ்வளவு உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா பணம் சம்பாதிப்பதற்கும் உலகத்துல பெருமையை அனுபவிப்பதற்கும் மட்டும்தான். என்ன கவனிச்சுவாங்க, படிக்கிறதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாம் பார்த்தோம்னா தனம், பெருமை, புகழ். இதுக்கு மேல சிந்தனை பண்ண முடியறது இல்லையே. ஒழுங்கா இருக்கணும், எல்லாரும் என்ன சமத்துன்னு சொல்லணும். அதானே நீ சமத்தா இருக்கணும். அதான் சொல்றான் அப்பா என்ன சொல்றான், நீ சமத்தா இருந்தா எனக்கு சந்தோஷம். எல்லாரும் நம்ம சமத்தையோடு சொல்லணும். அவ்வளவுதான வாழ்க்கை. ஒரு 10 பேர் சமத்துன்னு சொல்லி வச்சு முடிஞ்சு போயிருக்க வாழ்க்கை. ஒரு 100 பேர் சமத்துன்னு சொல்லி வச்சா வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கா. எத்தனையோ பேர் அவளை போல சமத்து கிடையாதுன்னு அவள் எத்தனை ராத்திரி படிக்கிற படி எழுதிருக்கான் அவளுக்கு தான் தெரியும். எத்தனையோ பேர் உலகம் சமத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எத்தனையோ சமத்தான குழந்தைகள் எப்படியெல்லாம் கதை அழகுன்னு அந்த குழந்தைகள் தெரியும். எத்தனையோ சமத்தான குழந்தை பத்திரத்து அப்பா அம்மா இந்த குழந்தை இப்படி அசடா இருக்கேன்னு அவரவாளும் இருக்கும். லோகத்துக்கு சமத்தா இருக்கும், அவளுக்கு அசடா இருக்கும். அவளுக்கு சமத்தா இருக்கும், லோகத்துக்கு அசடா இருக்கும். எல்லாவற்றையும் சமத்து யாருமே கிடையாது. எம்பெருமான் கிருஷ்ணனை தவிர, ஆச்சாரிய புருஷன் தவிர எல்லா அசத்து கூட்டம், அத கூட்டம்னு தெரியும். எல்லாம் ஆட்டு வந்த கூட்டம். அது தோன்ற அந்த சமயத்தில் என்ன தோணும் அதை பண்ணும், இந்த சமயத்தில் என்ன தோணும் அதை பண்ணும், நேற்று என்ன தோணுது அதை பண்ணும், நாளைக்கு என்ன தோணும் அதை பண்ணும். அவ்வளவுதான். இப்படி பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு ஆயுதம் பிடிச்சி வரும், கிளம்ப வேண்டியதுதான். அத கூட்டமா இருக்கு. அந்த குழந்தைகளை பக்தின்ற ஒரு விருட்சத்தை விதச்சிடும், ஆலவிருட்சம். ஏன்னா ஒரு குழந்தையுடைய பக்தினால 21 தலைமுறை முன்னாடியும் பின்னாடியும் கிடைத்தது. நிஜமாவே இந்த பக்தின்ற ஒரு தனத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கறது இல்லைன்னு ஒரு குற்றம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக தான் ஆச்சாரிய புருஷாவுடைய அவதாரமே அதுக்குதான். குழந்தை படிக்கிறனா திட்டம், குழந்தை பகவான தியானம் பண்ண யாராவது திட்டமா ஆனா கவனிச்சு பாருங்க. குழந்தை மார்க் வாங்கலன்னா திட்டம், பகவான நாமஜபம் பண்ணி எனக்கு அனுபவம் கிடைக்கலாம் யாராவது திட்டம். உனக்கு கண்டத்துக்கு இருக்க ஒரு அனுபவம் இருக்கா, உனக்கு நாமஜபம் பண்ணி தொலைடா எந்த அப்பா அம்மா யாராவது கேட்கிறாளா? நீ படிக்கிற 70 தானே வாங்கியிருக்க, சொந்த பிராமண குலத்தை பிறந்து விட்ட, நம்மளாம் எஸ்சி 90% வாங்கினா தான் உண்டு. அதை கொண்டு 10 டியூஷன் சென்டர்ல கொண்டு தள்ளி விட்டு நான் தப்பு சொல்ற, படிப்பு கேவலம் சொல்ற அர்த்தம் இல்லை. ஆனா எத்தனை பேர் அப்பா அம்மா குழந்தைகளுக்கு நீ பக்தி பண்ணலையே, நாமஜபம் பண்ணல, இப்படி கண்டமா இருந்து தொலைக்கிறையே அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறது. அது தைரியம் வர மாட்டேங்கிறது. அபிமானம் தடுக்கிறது. இவ்வளவுதான வாழ்க்கை பகவத் தர்சனம். அது ஒண்ணுதான் பிராதானியம். பணம் எப்படி இருந்தாலும் கிடைச்சிடும், தனம் எப்படி வேணாலும் கிடைக்கும், சாப்பாடு எங்க வேணாலும் கிடைக்கும். பக்தி யார் கொடுக்க முடியும்? எந்த காலகட்டத்தை அனுபவிக்க முடியும்? எந்த காலமா இருந்தாலும் அவகாரம் வேணுமே, எந்த காலமா இருந்தாலும் பக்தி அவசியம். சின்ன குழந்தையாலும் வஸ்திரம் முடிச்சுக்கணும், பெரிய காலம் தான் வஸ்திரம் முடிச்சுக்கணும். வஸ்திரம் அவசியம். அந்த மாதிரி பக்தி நாமஜபம்ன்ற அவசியம். அதனால இந்த குழந்தைகளிடத்துல அவ்வளவு ஒரு பிரீத்தி, ஒரு அசாத்தியமான ஒரு முயற்சி உண்டு பெரியவாளுக்கு. எப்போதுக்குமே எல்லா பெரியவாளுமே பார்த்தோம்னா இந்த இள வயசுல இருக்கிறவாளுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு முயற்சி. ஏன்னா எல்லா தகப்பனாருக்கும் தாயாருக்கும் என்னடான்னு கேட்டா, இந்த குழந்தை சரியா இருந்தாலும் பாதி கஷ்டம் முடிஞ்சு போயிருக்காரு. இந்த குழந்தை சரியா இருக்கு, அந்த குழந்தை எல்லாவற்றையும் சரியா இருக்குன்ற பட்சத்துல அந்த குழந்தையுடைய பெரிய அந்த ஒரு பிரச்சனை, அந்த ஒரு துன்பம் போயிடுறதுனால பெரியவாளுக்கு பாதி துன்பம் போயிடும். சரிங்களா? துன்பமே கிடையாது பெரியவாளுக்கு. அது எப்படா வரும்? நாமஜபம் சொல்லி கொடுத்து பக்தி தியானம் பண்ணால் ஒழிய குழந்தைகள் சரியான பாதையில போக முடியாது.
பெரியவங்களை பார்த்துட்டு போகவே முடியாது. அத்தனை சிரேஷ்டம் அந்த பக்தின்னு ஒரு விஷயம். அந்த சரியான பாதையை காட்டி கொடுக்கிறவங்க சைத்தன்ய மகாபிரபுக்கு ஆசையாம். இந்த குழந்தைய ஒத்து பார்த்தார். இவர் பார்த்த பார்வை போதுமே, இவருடைய ஒரு பார்வை இந்த குழந்தை என்னமோ பண்ணிட்டு உள்ளுக்குள்ள கூடுறதான். உடனே ஹரிபோன்னு ஒரு கத்திட்டான் குழந்தைகள்லாம் குஷியா, ஒரு விளையாட்ட, ஒரு ஆனந்தமா, தன்னை மறந்து ஒரு கத்தல். பக்தினா என்ன ஆனந்தம் தான். பக்தினா இந்த லோகத்தை மறக்கிறது தானே. பக்தினா எல்லையை கடக்கிறது தானே. எவ்வளவோ எல்லைகள். என் குடும்பம்னு ஒரு எல்லை, என் வீடுன்னு ஒரு எல்லை, எங்க ஊருன்னு ஒரு எல்லை, எனக்கு பிடிச்சவன் எவ்வளவு எல்லைகள் இருக்கு. எல்லாம் கடந்து 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 போகணும். இந்த பக்தின்றது எல்லாத்தையும் கடந்து பகவான், அவ்வளவுதான். எது ஆதாரமும், எந்த ஆதார சக்தி லோகத்தையே ஆட்டி வச்சிருக்கோ அந்த ஆதார சக்தி அசைக்கிறது தான் பக்தி. வேற ஒண்ணும் ஆதாரமா இருக்கான பகவான், அவனே அசைச்சு பார்த்துடணும். அப்பா இப்படி ஒரு பக்தா, இப்படி ஒரு பக்தியா, இப்படி ஒரு நாம ஜபமா அப்படின்னு அவனே அசைச்சு பார்த்துடணும். அதுதான் பக்தியுடைய சரியான இடம். முடிகிற இடம்னா பகவானே அசைக்கிறது தான். துருவன் அசைச்சானே, பிரகலாதன் அசைச்சானே, மீரா அசைச்சாலே, ஆண்டாள் அசைச்சாள். அந்த பக்தின்றது பகவானே அசைக்கிறது. எதுக்கும் அசராதவன். கிருத்தயுகமோ, திரேதாயுகமோ, துவாபரயுகமோ, கலியுகமோ, மத்ய அவதாரமோ, கூர்ம அவதாரமோ, வாமன அவதாரமோ, பரசுராம அவதாரமோ, ராம அவதாரமோ, கிருஷ்ண அவதாரமோ, நிருசிம்ம அவதாரமோ, நாராயண அவதாரமோ, எங்க இருந்தாலும் அசர்றதே கிடையாது. அவன் திருப்பார்கடல இருக்கட்டும், வைகுண்டத்துல இருக்கட்டும், இந்த லோகத்துக்கே இறங்கி வரும். எதுக்கும் அசராதவன், எதுக்கும் மசியாதவன். சரியா சொன்னவன். சகல எல்லாம் மசிஞ்சிடும். பணம் இருந்தா மசிஞ்சு போயிடும், யாரும் அழுதா மசிஞ்சு போயிடுவோம், எல்லாத்துக்கும் அசந்து போயிடும், எல்லாத்துக்கும் ஆச்சரியம். எங்கேயாவது இடத்துக்கு போகணும், நல்ல சாப்பாடு போட்டா எப்போ ஒரு 5 மெனு போடுறா, இன்னைக்கு ஒரு 10 மெனு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஒரு 10 மெனு போட்டா இடத்துக்கு 15 போடும், ஒண்ணுமே ஆஹா, ஒண்ணுமே போடலையே, அதுக்கும் ஆஹா. நிறைய போட்டாலும் ஒரு ஆஹா, போடவே இல்லைனாலும் ஒரு ஆஹா. இப்படி எல்லாத்துக்கும் அசந்து போறேன். நிறைய கொசு, ஐயோ நிறைய கொசு இருக்கு, அதுக்கு ஒரு அசந்து போயிடுறேன். நீ கொசுவே இல்லையே, அதுக்கும் அசந்து. இது எதுக்கும் அசராதவன் பகவான். வயசானாலும் வயசு இருந்தாலும் எதுக்குமே அசராத ஒரு வஸ்துவை அசைய வைக்கணும். அசைய வச்சுடணும் வேண்டாமா? அது சிங்கமோ, புலியோ, கரடியோ, மனுஷனோ, மிருகமோ, தேவனோ, ராட்சசனோ, எதுக்குமே அசராதவன். அது அசைக்கிறது தான் பெரிய சாதனை. மற்ற எதுவும் சாதனை சேர்த்தியே கிடையாது. அசையாத ஒண்ணு அசைச்சிடணும். அந்த மாதிரி ஹரிபோல் ஒரு கத்து கத்துறதான், அசைக்க வைக்கிறதான். சைத்தன்ய மகாபிரபுன்ற ஒரு சைத்தன்யத்தை, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுடைய இந்த பக்தி வேஷத்தை அசைச்சு பார்த்துடுறாங்க. ஹரிபோல் ஒரு கத்தல். இது கத்திட்டல் ஒரு குதி குதிச்சா சைத்தன்ய மகாபிரபு, துள்ளி ஒரு குதி. இதுக்கும் அசராத சசிமாதாவுடைய அந்த வார்த்தைக்கு அசையாதவன், கிருஷ்ணபிரியா தேவியோட அந்த பிரேமைக்கு கட்டுப்படாதவன், எல்லாத்தையும் சுத்தமா நினைச்சு ஓடி வந்துட்டான். எல்லாத்தையும் ஒத்துட்டு அத்தனை பேரையும் ஒண்ணும் வேண்டாம் வந்த இந்த சைத்தன்ய மகாபிரபு ஒரு 4 மாட்டுக்கான பசங்க சேர்ந்து ஹரிபோல் ஒரு கத்து குதிக்க வச்சுட்டாங்க. எத்தனை பேர் கட்டி நழுதா, நீங்க போகலாமா, 24 வயசானே சன்னியாசம் வாங்கிக்கலாமா, மொட்டை அடிச்சுக்கலாமா, காவி கட்டிக்கலாமா, இவ்வளவு சொல்லி மசராத ஒரு மனசு, ஐரம்பாஞ்ச மனசு, விரும்ப மாதிரி கல்லு மாதிரி ஒரு மனசு. அதுலயும் ஒரு ஈரம் உண்டு, இந்த பக்தின்ற ஒரு ஈரம். இதுக்கும் மகராத அந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த குழந்தைகள் ஹரிபோல்ன்ற ஒரு துவனியில துள்ளி குதிக்க வச்சு அழ வச்சு உடம்பு நடுங்கி வச்சிருக்கு. குஷியாரி சைத்தன்ய மகாபிரபு துள்ளி குதிக்கிறார். 24 வயசு பால யோகி, பால சன்னியாசி மாதிரி, எவ்வளவு சன்னியாசி பக்கன்னு சொல்லிக்கிறார். இந்த ஹரிபோல்ன்ற சப்தம் அதிக கத்த அவர் ஹிருதயத்துக்குள்ள நுழைஞ்சு இவர் ஒரு ஆட்டம் ஆட, இவர் கண்கள் ஆனந்த பாசம் வழியே இவர் கால்களில் மயிர்கால்கள் குத்தின்ற நிற்க, இதை பார்த்த இன்னும் ஹரிபோல் 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 கத்து. குஷி, அந்த குஷி இங்க வர இங்க அங்க போக அப்படியே மாற்றி மாற்றி மாறி சாண்டு கிடக்கிறது. துள்ளி குதிச்சு ஓடுறார். கூட நித்யானந்தர், முகுந்தத்தில் எல்லாரும் ஓடுறார். சைத்தன்ய மகாபிரபு ஆனந்தத்தை பார்த்து ஓடினார். குழந்தைகளை போய் பக்கத்துல நின்றுட்டார். முடிச்சு 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 பார்க்கறாரு. குழந்தைகள் என்னமோ தெரியல, அவர் புதுசா பார்க்கிறோம், இப்பதான் பார்க்கிறோம், என்ன இல்லையா, ரொம்ப பழக்கமானவர் மாதிரி முடிச்சு முடிச்சு பார்க்கறாரு. சிரிக்கிறோம். இந்த குழந்தை எப்போது குறும்பா ஒரு சிரிப்பு இருக்கும். பெரியவா மாதிரி யோசனை பண்ணி அதுல டீசென்டான சிரிச்சு அப்படி வாது ரொம்ப அப்படி வெளில போகாம, இந்த பல்லெல்லாம் தெரியும், அப்படி படுத்த வாழ் மூடிட்டு
சிரிக்கிறதான ஆனந்தத்தையும் போட்டு மூடி அடச்சு டீசெண்டா சிரிக்கிறாளாம். இந்த ஜனங்களுடைய மாயையும் இவாளுடைய அகம்பாவமும் குழந்தைகள் பாருங்க, வாயில 2 பல்லு தான் இருக்கு, ஒரு பல்லு பொக்கே அப்போ கூட மறந்து இருக்கு. அது உண்மையான ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல எல்லாத்தையும் மறக்கணும். அதானே ஆனந்தம். அவன் என்ன நினைச்சு போவான்னு கூட தெரியப்படாது. அடுத்தவா என்ன நினைக்கிறான்றது மறந்து போகும்படியான ஒரு ஆனந்தம். நம்ம ஆனந்தம் அடுத்தவா என்ன நினைச்சுப்பாலும் நினைச்சாதான் நாங்க ஆனந்தம் அங்கேயும் எல்லாம் வந்துருக்கு. ஆனந்தத்துக்கு எல்லையை கடந்த ஒரு ஆனந்தம் இந்த குழந்தைகளுக்கு குஷியா ஒரு கட்டு கட்டு குதிக்கும். ஆனா அழகா விகல்பம் இல்லாத ஒரு சிரிப்பு, ஏமாற்றத்தில் கொடுக்காத ஒரு சிரிப்பு. ஆனா பரம குஷியா இருக்கு. கையை கொண்டு வச்சுட்டாரம் எல்லா குழந்தைகள் தலை. ஹரி சரணம் ஹரி சரணம் ஹரி சரணம், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு சொல்லிட்டாரு. இந்த குழந்தைகள் குஷியா ஹரே ராம 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 ஹரே ஹரே விதிக்கிறதெல்லாம். இவருடைய கை பட்ட உடனே உள்ளுக்குள்ள பொங்கி பிரவகிச்ச ஒரு பிரேம வெள்ளம். நான் அந்த குழந்தைகளுக்கு பாபம் தெரியல, புண்ணியம் தெரியல, தன்னுடையதும் தெரியல, இப்படி இருக்கு. அதனால கை வச்ச உடனே கடகடம் வாங்கிட்டு இருக்கு அந்த பிரேமை.